அத்தியாயம் 78. மறுநாள் காலையில அலுவலகத்துல தீபிகா தேவாவை தேடி போனா. தீபிகாவை பார்த்த தேவா, ஏய் தீபிகா, என்ன உனக்கு இன்னும் குழப்பம் தெரியலையா? முகம் இன்னும் சரியே ஆகலையே என்றவன் கிட்ட, எனக்கு எப்படி தெளிவாகும் தேவா? அண்ணா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துற மாதிரியே தெரியல. இன்னும் 2 நாள்ல கல்யாணம். வீடு முழுவதும் எல்லாரும் குழப்பத்துல இருந்தாலும் அண்ணன் வேலையாட்களை வச்சு இந்த வீட்டையே திருமண மண்டபம் மாதிரி மாத்திட்டு இருக்காரு. நீங்களும் அதை பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல என்று குழம்பியவளிடம், தைரியமா இரு தீபு, எனக்கு உங்க அண்ணன் ஆதித்யன் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா இதுல எதுவும் விஷயம் இல்லாம அவன் இங்க பண்ணவே மாட்டாரு. நீ கவலைப்படாம இரு என்றான். ஆனா தேவா, இதுல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு தெரியுமா என்று கேட்டவளை புரியாம பார்த்தா. மேகனா இப்போ ரொம்ப மாறிட்டதா தெரியுது. என்கிட்ட நல்லபடியா பேச முயற்சி பண்றாங்க. முதல்ல நானும் முகம் திருப்பிட்டு போயிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், நம்ம முகம் திருப்புறதுனால என்ன பிரயோஜனம்னு. நானும் கொஞ்சம் என்னோட கோவத்தை விட்டுட்டு மேகனா கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிருக்கேன். பழையபடி மேகனா இல்ல தெரியுமா, நல்லா அன்பா பழகுறாங்க. மேகனா மனசுல இப்போ எங்க அண்ணன் துளி கூட இல்லை. மறுபடியும் காலேஜுக்கு போய் சேரலாம்னு சொன்னாங்க. என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா என்றார். அதை கேட்ட தேவாவோட இதழ்களிலும் ஒரு அழகான புன்னகை மலர்ந்தது. மௌனமா தலையாட்டினான். நானும் கேள்விப்பட்டேன் தீபிகா, அம்மா சொன்னாங்க. ஏதோ நல்லது நடந்தா சரிதான் என்றவன் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு தன்னோட அறைக்கு திரும்ப போனா தீபிகா. அரண்மனை வீட்டுல ஒரு தனி அறையில இருந்த அனிதாவுக்கு மனசெல்லாம் ஏதோ பாரமாவே இருந்தது. இன்னும் 2 நாட்கள்ல ஆதித்யனுக்கும் அவளுக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருந்தது. அதனால் அவளை அந்த குடிசை வீட்டுல வைக்காம அவளை இங்க கொண்டு வந்து வச்சிருந்தான் ஆதித்யன். அவளுக்கு நல்லாவே தெரியும் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு. ஆனாலும் ஏதோ ஒரு வேதனை மனசு முழுவதும் பாரமா இருந்தது. ஒவ்வொரு தடவையும் ராஜவர்மன் அவளை பார்க்கும் பார்வையே சரியில்லை. ஆதித்யன் இந்த திருமணத்துக்கு திட்டம் போட்டது அவருடைய தம்பிய கொன்னவரை கண்டுபிடிக்கதான். ஆனா ராஜவர்மன் தானா ஏதாவது சொல்லி வலையில மாட்டிட்டு தன்னோட குடும்பத்தை அவரே பிரிச்சுவாரோன்னு பயந்தான். ராஜவர்மன் கிட்ட இதை பேசி தெளிவுபடுத்தலாம்னா அதுக்கு ஆதித்யன் ஒப்புக்கொள்ளவும் மறுக்கிறான். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல அனிதாவுக்கு. ஆனா ஏதோ ஒரு விபரீதம் நடக்க போறதா மட்டும் அவ மனசு சொல்லிட்டே இருந்தது. என்ன நடந்தாலும் இனி ஆதித்யனுடைய பொறுப்பு தான் அப்படின்னு மனசை தைரியப்படுத்திக்கிட்டு வரும் கல்யாண நாளுக்காக காத்துட்டு இருந்தா அனிதா. எல்லாரும் எதிர்பார்த்த அந்த திருமண நாளும் வந்துச்சு. எல்லாரும் அபிநயாவோட முகத்தையே கவனிச்சு பார்த்தாங்க. ஆனா அவ முகத்துல எந்த குழப்பமும் இல்லை. தைரியமா அமைதியா நின்றுட்டு இருந்தா. அதை பார்த்த குடும்பத்தினர் எல்லாரும் குழம்பி போய் நின்னாங்க. முதல்ல மணப்பெண்ணாக அனிதா வந்து மணமேடையில உட்கார்ந்தா. அதை தொடர்ந்து ஐயர் மாப்பிள்ளையை கூப்பிட அங்கு மாப்பிள்ளையாக வந்தவனை பார்த்த எல்லாருமே மயக்கம் போடாத குறைதான். ஏன்னா மாப்பிள்ளை கோலத்துல வந்தது ஆதித்யனே இல்லை, தேவா. அதை கண்ட குடும்பத்தினர் எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ரஞ்சனாவிற்கோ தன்னோட பையனை திருமண கோலத்துல பார்த்ததும் நெஞ்சு வலியே வந்துருச்சு. தன்னோட அண்ணன் மகளை தனக்கு மருமகளாக்கி கொள்ளணும்னு கனவுல மிதந்தவர் இப்போ தன்னோட மகன் முன்பின் தெரியாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தன்னோட அம்மா கிட்ட கூட சொல்லாம இப்படி மனக்கோலத்துல வந்து நிக்கிறத பார்த்து அவ பேய் அறிஞ்சது மாதிரி அப்படியே நின்னான். மேகனாவோட நிலைமையோ சொல்லவே வேண்டாம். தன் அண்ணனை இப்படி பார்த்ததும் அவனுக்கு பக்கத்துல ஓடி போனான். என்ன தேவா இது கோலம்? நீயா மாப்பிள்ள? இதை நாங்க எதிர்பார்க்கவே இல்லையே. எங்க கிட்ட ஏன் சொல்லவே இல்லை? நீ தீபிகாவை தானே கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்ன. இப்ப என்ன இப்படி வந்து நிக்கிற என்று கேட்டுவிட்டு தீபிகாவை திரும்பி பார்த்தா மேகனா. அங்கு கண்கள்ல கண்ணீர் அருவியா கொட்ட தீபிகா அதிர்ச்சி தாங்க முடியாம சில மாதிரி நின்றுட்டு இருந்தா. சந்தியாவும் தேவா பக்கத்துல வந்து, என்ன தேவா இதெல்லாம்? என் பொண்ணை காதலிச்சுட்டு இப்போ வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வந்து நிக்கிறியே. இதை எங்க கிட்ட நீ முன்னாடியே சொல்லிருக்கலாமே. இது என்ன புது குழப்பம்? இங்க என்னதான் நடக்குது? ஆதித்யா என்று ஹாலை அதிரும் வண்ணம் கத்தினாள் சந்தியா.
அப்போ அங்க வந்து நின்னா ஆதித்யன். அம்மா, நான் இங்கேதான் நிக்கிறேன், இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் என்று கேட்டவன ஆத்திரத்தோட முறைச்சா சந்தியா. ஓடி வந்து அவனுடைய சட்டையை பிடிச்சவ. என்ன விளையாட்டு ஆதித்யா இது? முதல்ல நீ அனிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியா இல்லையா? அப்புறம் இப்ப தேவா வந்து கல்யாண கோலத்துல நிக்கிறான். இங்க என்ன நடக்குது? எனக்கு இப்ப பதில் சொல்ல போறியா இல்லையா என்று சட்டையை பிடித்து குலுக்கினார். அப்பதான் தன்னோட அறையிலிருந்து சாவகாசமா வெளில வந்த ராஜவர்மன் ஹால்ல நடக்கிற குழப்பத்தை பார்த்து புரியாம நின்னாரு. அப்பதான் அங்க பக்கத்துல மனக்கோலத்துல தான் பையன் நிக்கிறத பார்த்து அதிர்ந்து போனாரு. இங்க என்ன நடக்குது? கல்யாணம் யாருக்கு? எனக்கு ஒன்னும் புரியலையே, புரியுற மாதிரி யாராவது சொல்லுங்க என்று கத்தினார். அதை கேட்ட ரஞ்சனா தன் கணவன் பக்கத்துல ஓடி வந்தா. என்னங்க, இங்க பாருங்களேன், இப்போ கல்யாணம் ஆதித்தனுக்கு இல்லையா, நம்ம பையன் தேவாவுக்காம். என்னன்னு கேளுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு அப்படின்னு கதறினா. தாத்தாவும் பாட்டியும் என்ன பண்றதுன்னு தெரியாம கையை பிடிச்சிட்டு நிக்க ராஜவர்மனுக்கு கோவம் தலைக்கேறிச்சு. தேவா கிட்ட ஓடி வந்து, என்னடா பைத்தியக்காரத்தனம் இது, இவளை போய் ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிற? உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? தங்க விக்கிரகம் மாதிரி தீபிகா உன் கண்ணு முன்னாடி தானே நிக்கிறா, அவளை தானடா நீ காதலிச்ச. இப்ப என்னடா புதுசா இவ மேல மயக்கம்? இந்த தருதலை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்து நிக்கிற என்று கேட்டார். அந்த கேள்வியில் அதிர்ந்து போன தேவாவுக்கு கோவம் வந்துச்சு. அப்பா, கொஞ்ச நேரத்துல இவ என்னோட மனைவியாக போறா. உங்க மருமகளை உங்க வாயாலேயே கீழ்த்தரமா இப்படி பேசாதீங்க, அது நல்லதுக்கே இல்லை என்றான். அதை கேட்டவருக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. என்னடா விளையாடுறியா? இந்த ஊர் மேயறவளை என்னோட மருமகளா நான் ஏத்துக்கணுமா என்று கேட்டவரை பார்த்து மணமேடையில இருந்த அனிதா கோவப்பட்டு பொங்கி எழுந்தா. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? ஊர் மேயறவளா? யாரு? நானா? பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு என்கிட்ட வந்து படுத்து பழகி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு பொண்ணை வாக்கு கொடுத்து ஏமாத்துற உங்களை விட நான் எவ்வளவோ மேல் என்று கேட்ட கேள்வியில குடும்பம் அத்தனையும் மொத்தமா அதிர்ந்து போய் நின்னுச்சு. ராஜவர்மன் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனாலும் அனிதாவை தன்னோட மருமகளா வந்து விடுவாளோ அப்படிங்கிற பயத்துல அவரும் அனிதாவை நோக்கி கோவத்துல பாய்ந்தாரு. என்னடி உத்தமி பத்தினி மாதிரி வேஷம் போட்டு என் பையனை மயக்கி என் வீட்டுக்கே மருமகளா வரணும்னு நினைக்கிறியா? உனக்கெல்லாம் இது அசிங்கமா தெரியல? இவன் உனக்கு பையன் முரடி, அவனையே கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்க போறியா? அப்புறம் என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்க போறியா? வெக்கமா இல்ல? நீ எல்லாம் என்ன ஜென்மம்டி, உனக்கெல்லாம் எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கணும் என்று பேசிக்கொண்டே போனார். அதை கேட்ட ரஞ்சனாவுக்கு தலையே சுற்றியது. இங்க என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. தன்னோட பொண்ணு மேகனாவோட கையை இறுகமா பற்றிக்கிட்டா. தன்னோட தாயோட நிலைமையை உணர்ந்த மேகனா அம்மாவை இறுக பற்றியபடி ஆறுதல் சொன்னான். அம்மா, கொஞ்சம் அமைதியாரு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், பேசாம இரு என்றார். அவளும் அமைதியா நடக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. ராஜவர்மன் பேசினதை கேட்ட அனிதா மணமேடையிலிருந்து கீழே இறங்கி வந்து, என்ன சொன்னீங்க? நானா உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பேன்? இவர் மாப்பிள்ளையா வருவது எனக்கே தெரியாது, இப்பதான் எனக்கே தெரியும். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா ஆதித்யன் சார் தான் சொன்னாரு. அதுக்காக தான் வந்து நின்று உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலை வரும்னு நானா எதிர்பார்த்தேன் என்று கேட்டவள் கிட்ட, சும்மா நடிக்காதடி, இந்த டிராமா போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஆதித்யனை மட்டும் நீ எதுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு? அவனுடைய சொத்துக்கு ஆசைப்பட்டு தானடி கல்யாணம் பண்ணிக்க வந்த. நானே பணம் கேட்டிருந்தா உனக்கு அந்த பணத்தை கொடுத்துருப்பேனே. அதை விட்டுட்டு முறைக்கிட்டு போய் என்னோட பசங்களையே கல்யாணம் பண்ணிக்க வந்து நிக்கிறியே நீ. அப்பன் கிட்ட படுத்துட்டு அவங்க பையனையே கல்யாணம் பண்ணிப்பியாடி நீ? நீ எல்லாம் என்ன ஜென்மம் என்றார். அதை கேட்ட மொத்த குடும்பமும் ஆடிப்போய் நின்னுச்சு. இதுக்கு மேல பொறுக்க முடியாத ரஞ்சனா ஓடி வந்து தன்னோட கணவனோட சட்டையை ஒட்டு மொத்தமா பிடிச்சா. என்ன சொல்றீங்க? இந்த அனிதா கிட்ட நீங்க பழகுனீங்களா? உங்களுக்கும் அனிதாவுக்கும் தவறான தொடர்பு இருந்துச்சா? கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? குத்துக்கல்ல மாதிரி தான் நான் இருக்கேனே. இந்த வீட்டு ஆம்பளைங்க நிறைய பொண்ணுங்க பின்னாடி போவாங்கன்னு எனக்கும் தெரியும். நீங்களும் பொம்பளைங்க விஷயத்துல மோசம்னு நல்லாவே தெரியும். ஆனா ஒரு பொண்ணை நம்ப வச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவளை ஏமாத்தி இப்படி வந்து நிக்கிறீங்களே, எனக்கு நிரந்தரமான சக்காலத்தைய கொண்டு வர நினைச்சீங்களா? அப்படி எனக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு அசிங்கமா இல்ல என்று கதறி அழுதவளை கைகளை பிடிச்சு உதறி தள்ளினாரு ராஜவர்மன். என்னடி,
நீயும் பெரிய உத்தமி மாதிரி பேசுற. உனக்கும் சின்ன வயசுல கள்ளக்காதல் இருந்தது தானே? என்னமோ ஒன்னும் தெரியாத அப்பாவி மாதிரி நடிக்கிறியே என்று கோவத்தில் கத்தினார் ராஜவர்மன். இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம எல்லாரும் அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டே நின்னாங்க.